வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. உங்ககிட்ட ஒரு ரூ. 35,000 இருந்து 80,000 இருந்தாக்கா, நீங்களும் ஒரு சிறு தொழில் அதிபர் ஆகலாம். இந்த சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மிஷின் வாங்கணும், ரா மெட்டீரியல் வாங்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பேர் ஆகும். அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடுகளில் வந்து பாத்திரம் விளக்குற கம்பி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரப்பரை மேனுஃபேக்சரிங் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழிலை வந்து 2 வகையாக நம்ம பண்ணலாம். ஒன்று, அந்த ஸ்க்ரப்பரையே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதுக்கு தனி மிஷின் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணதை ரா மெட்டீரியலாக வாங்கி ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் சீல் பண்ணி நீங்கள் ஹோல்சேல் டீலராக நீங்கள் விற்கலாம். இப்போ நம்ம 2யுமே மேனுஃபேக்சரிங்கையும் அதில் பேக்கிங் 2யுமே நம்ம பார்க்க போகிறோம். 2க்கும் தனித்தனி மிஷின், அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மிஷின் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த ஸ்க்ரப்பரையே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு வந்து தனி மிஷின் இருக்குது. இதனுடைய முதலீடு கொஞ்சம் அதிகமாகும். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்க்ரப்பர் மேக்கிங் மிஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். இதனுடைய ஸ்டார்ட்டிங் ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா 2,4 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இந்த தொழில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து இப்படி பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்க்ரப்பரை வாங்கி அந்த அந்த சீலிங் பவுச் மாதிரி இருக்கும். அதையும் வாங்கி ரீபேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ ரீபேக்கிங் பண்ணுறதுக்கான மிஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்குற மிஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். ரீபேக்கிங்க்கு மேனுவல் மிஷின் ஒன்று இருக்குது. அது வந்து மேனுவல் மிஷின் வந்து இது. சரி, ஓகே. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷினுடைய செயல்முறை விளக்கம் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ இதனுடைய ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வந்து ஸ்டீல் மெட்டீரியலில் வரும். அந்த கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி வந்து ரோலாக உங்களுக்கு கிடைக்கும், ரா மெட்டீரியல். இந்த ரோலை வந்து பின்னாடி ஃபிட் பண்ணிடுவாங்க. அது இந்த மாதிரி ரன் ஆகி இந்த வெளியே வருது பார்த்தீங்களா, ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த மிஷின் வந்து உங்களோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப விலையே 2,4 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் மேனுஃபேக்சரே பண்ணலாம். மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டீலர்ஸ்க்கே சேல் பண்ணிடலாம். டீலர்ஸ்க்கு, பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் சேல் பண்ணலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒன் ஆஃப் தி மேனுஃபேக்சராக இருக்கலாம். பட் இதோட மிஷினுடைய விலை பார்த்தீங்கன்னா 2,4 லட்ச ரூபா. ஸோ மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் மிஷின், ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் இதுக்கு பேர். ஸோ இது என்னென்னா, உங்களுக்கு ஸ்க்ரப்பர் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ரா மெட்டீரியலாக வாங்கி, சரிங்களா, இந்த மிஷினில் இந்த மாதிரி டைஸ் இருக்கும். அந்த டைஸில் ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கப்பை உள்ளே வச்சு அதை மேலே இதை வச்சு உங்கள் பிராண்ட் நேம் அடித்த ஷீட் இருக்குங்களா, பேப்பர் ஷீட், அந்த ஷீட்டை அதுக்கு மேலே வச்சு ஹீட் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை செயல்முறை விளக்கம் வந்து அவர் செஞ்சு காட்டுவார். நம்ம அதை பார்ப்போம். ஹீட் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த 1 டஜன் இருக்கிற அந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும், என் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு ஸ்க்ரப்பருக்கான செலவு, அந்த ரா மெட்டீரியல், அந்த அட்டை, உங்கள் பிராண்டில் போடுற அந்த அட்டை, அந்த பேப்பர் கப் மாதிரி இருக்கிறது, பாலித்தீன் கப் மாதிரி இருக்கிறது, எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் ஆகும் ஒரு ஸ்க்ரப்பருக்கு. ஸோ இந்த ஒரு பவுச்சில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்க்ரப்பர் வந்து மார்க்கெட்டில் 10 ரூபாலேருந்து 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சரிங்களா. அப்போ இந்த 12க்கான உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பருக்கு 3,000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து 36 ரூபாய் 40 ரூபாக்குள்ளே உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு ஸ்க்ரப்பர் மார்க்கெட்டில் விற்கிற விலை 10 ரூபாலேருந்து 15 ரூபாய். இந்த மிஷினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 80,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் நீங்கள் வாங்கிடலாம். இந்த மிஷின் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். மேனுவல் மிஷின் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரப்பரை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு மேனுவல் மிஷின் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின், அதுவாகவே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மிஷின். அதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 3
பவுச் வந்து 3 பாக்கெட்ட நீங்க பேக் பண்ணலாம். ஸோ அவர் பாருங்க அந்த பிளாஸ்டிக் இத வந்து டைல வச்சு அதுக்குள்ள ஸ்க்ரப்பர் வைக்கணும். இவர் ஸ்க்ரப்பர் வைக்காம சும்மா டெமோக்காக பண்ணி காட்டுறாரு. இந்த மிஷினுடைய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரூ. 35,000 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோ ஆரம்பிக்கும்போதே அதோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு குடுக்குறேன். இது ரொம்ப ஈஸியா ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ இது வந்து உள்ள நீங்க ஸ்க்ரப்பர் வச்சு சீல் பண்ணணும். அவர் சும்மா டெமோக்காக வைக்காம சீல் பண்ணியிருக்காரு. ஒரு இதுல வந்து ஷீட்ல வந்து 12 ஸ்க்ரப்பர் இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பருடைய விலை என்ன போட்டிருக்காரு பாருங்க, ரூ. 15 போட்டிருக்காரு. பிராண்டட் நீங்க ஒரு பிராண்ட் உங்க பிராண்ட் நேம் குடுத்து, நீங்க இந்த மாதிரி பண்ணி விக்கலாம். ஸோ ஓகே. இது எங்கெங்க சேல் பண்ணலாம்? எப்படி சேல் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க இந்த ஸ்க்ரப்பிங் பேட்ஸ வந்து உணவு பொருள் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, அங்கங்கெல்லாம் சேல் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல, உங்கள சுத்தி உங்க ஏரியால இல்ல உங்க ஊர்லயே இருக்கிற லோக்கல் கிராசரி ஸ்டோர்ஸ்ல, ஹோட்டல்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, கேன்டீன்ஸ்ல கேன்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கேன்டீன்ஸ் இருக்கு. சில ஸ்கூல்ஸ்லயும் கேன்டீன்ஸ் இருக்கு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேன்டீன்ஸ் இருக்கு. இங்க எல்லாமே நீங்க போயிட்டு கேன்வாஷ் பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க அ இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்க டைரக்ட்டா இங்கெல்லாம் போயிட்டு நீங்க கேன்வாஷ் பண்ணி நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ட சேல் பண்ணலாம். அடுத்தது இந்த ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கான புரொடக்ஷன் காஸ்ட் என்ன? செல்லிங் பிரைஸ் என்ன? ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ புரொடக்ஷன் காஸ்ட் பெர் ஷீட்ல வந்து 12 ஸ்க்ரப்பர் இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பருக்கான புரொடக்ஷன் காஸ்ட் அது எல்லாமே நான் சொல்றேன். அது எலக்ட்ரிசிட்டில இருந்து, அந்த ஸ்க்ரப்பர் ரா மெட்டீரியல்ல இருந்து, அந்த பிளாஸ்டிக் பவுச்ல இருந்து, ஷீட்ல இருந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3லேருந்து ரூ. 3000 வரும் ஒரு ஸ்க்ரப்பருக்கு. அப்போ ஒரு ஷீட்ல 12 ஸ்க்ரப்பர் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் காஸ்ட் ஒரு ஷீட்டுக்கு ரூ. 40லேருந்து ரூ. 42 உங்களுக்கு வரும். செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ, இல்ல கேன்டீன்ஸ்க்கோ, கிராசரி ஸ்டோர்ஸ்க்கோ, சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கோ போடுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 7லேருந்து ரூ. 8 போடுவீங்க. ஸோ ஆவரேஜா அப்போ உங்களுக்கு வந்து செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட் வந்து ரூ. 80. அப்போ ஒரு ஷீட்டுக்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ரூ. 40 வந்து ரூ. 45 கிடைக்கும். உங்க பிசினஸ நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா 2 வகை இருக்கு. பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல். பிசிக்கல்னா நீங்க இன் பெர்சன் போயிட்டு கேன்வாஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது. டிஜிட்டல் அப்படின்னா Google மை பிசினஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட்ட லிஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி ஜஸ்ட் டயல்ல வந்து ஃப்ரீயாவும் இருக்கு. பேக்கேஜும் இருக்கு. அடுத்து இந்தியா மார்ட். இது எல்லாமே வந்து லீடிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். இங்க எல்லாமே நீங்க நீங்க வந்து லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோக்கல் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான போட்டி இல்லாத அதாவது என்ன போட்டின்னா, இப்போ ஒரு சோப்பு வாங்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஹமாம் சோப் குடுங்க, லக்ஸ் குடுங்க அப்படின்னு பிராண்ட் நேம் சொல்லி கேட்பாங்க. ஆனா ஸ்க்ரப்பர் கேட்கும்போது ஸ்க்ரப்பர் குடுங்கன்னு தான் கேட்பாங்க. எந்த ஒரு பிராண்ட் சொல்லியும் இந்த ஸ்க்ரப்பர் குடுங்கன்னு கேட்குறது. அதனால புதுசா தொழில் பண்றவங்க அவங்களுடைய ஓன் பிராண்ட மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழல். ஸோ குறைந்த முதலீட்ல ஒரு தொழிலதிபர் ஆகணும், சிறு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணலாம். ஸோ இந்த வியாபார தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு சேனல் இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல எதுவும் பிசினஸ் என்குயரி இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்கேன். கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுடைய டவுட்ஸ கிளியர் பண்ணணும். ஓகே. நன்றி, வணக்கம்.